உங்க முகம் வேறையா இருக்கு, முகம் மூடி வேறையா இருக்கு. புரியுதா? அப்போ ஆரம்பிக்கிறது அந்த சுய சந்தேகம், செல்ஃப் டவுட். அதாவது மத்தவங்க உங்களை சந்தேகப்படாத மாதிரி நடிச்சிருவீங்க, ஆனா நீங்க உங்களை சந்தேகப்படாத மாதிரி நடிக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, மத்தவங்க எல்லாரையும் ஏமாத்திரலாம், ஆனா நம்மளை ஏமாத்த முடியாது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அந்த தன்னெஞ்சு அறிவதை பொய்த்ததால் தான் தன்னெஞ்சு என்ன பண்ணுது? தன் மீது சந்தேகத்தால் தன்னை சுடுது. மமகாரம் ஆவதை மாற்றற்க, மாற்றிட தன்னைத்தானே சந்தேகம் சுடும். அங்கதான் அந்த செல்ஃப் டவுட் ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய பேட்டர்ன் உங்களுக்கு கம்ப்ளீஷனா புரியுது, கம்ப்ளீஷன் பண்றீங்க, அதுக்கு மேல செல்ஃப் டவுட் உட்கார்ந்துட்டு இருக்கு. கண்ணாடி வழியா பார்க்கும்போது சாமி, கண்ணாடியில நம்ம அந்த சரௌண்டிங்ஸ் போறோம், அதுக்கு மேல அது போக மாட்டேங்குது. இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த செல்ஃப் டவுட் அந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிறதுனால ஃபுல் கம்ப்ளீஷன் நடக்கூடாம பாத்துக்கும். செல்ஃப் டவுட்னால உருவானதுதான் இந்த ப்ராப்ளம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் உங்க மமகாரம் வேறையா அகங்காரம் வேறையா நீங்க நடந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃப்ராடு பண்ணிட்டு வந்திருக்கேன்டா, பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன்டா, இல்லாதத செஞ்சுட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி உங்க லைஃப்ல யோசிச்சுட்டா எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் வருது? எங்கேயாவது ஒன்று கட்டாயமா இருக்கும். நம்ம ஒரு சமயம் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. நான் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஆனா மனசு புரியுதா? அந்த சூழ்நிலையை போக அதை திரும்ப வாழ்ந்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்ளீஷன் பர்ஃபெக்டா பண்ண முடியும். புரியுதா? எத்தனை பேருக்கு இப்போ உங்க செல்ஃப் டவுட் அப்படிங்கிற கான்செப்ட் புரியுது? தன்னைத்தானே சந்தேகித்தல். எப்போ உங்களை நீங்களே முதல்ல சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்கன்ற அந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிங்க. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? அந்த மீன் பிடிக்கணும்னா அந்த தூண்டில்ல உணவு இருக்கணும். மீன் அதுல வாய வச்சதுன்னா உடனே போச்சு. அந்த மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கான தூண்டில் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கிற செல்ஃப் டவுட் தான். அந்த செல்ஃப் டவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே ஏமாத்த முடியாது. யாராலையும் உங்களை ஏமாத்த முடியாது. செல்ஃப் டவுட் இல்லாம போச்சுன்னா யாராலையுமே நம்மளை ஏமாத்த முடியாத ஒரு பெரிய ஸ்திரத்தன்மை வந்துடும். பிரச்சனை என்ன? செல்ஃப் டவுட்டோட ரொம்ப நாளா வாழ்ந்துட்டீங்க, அதனால உங்களால உங்களையே நம்ப முடியாது. அந்த குழந்தைகளுக்கு நாங்க பண்ற முதல் வேலையே என்னன்னா, குருகுலத்துல அந்த கம்ப்ளீஷனை கத்து கொடுத்துறோம். குழந்தைங்களை என்ன பண்ணுதுங்க, ரொம்ப ஈஸியா பிடிச்சுக்குதுங்க. நீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கத்துக்கிறத அந்த குழந்தைங்க 5-6 வயசு 7-8 வயசு 10 வயசுக்குள்ள கத்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த கம்ப்ளீஷனை சின்ன வயசுலயே கத்துருந்தா உங்க வாழ்க்கையில எவ்வளவு துக்கமும் கஷ்டமும் கம்மியா இருந்திருக்கும், எவ்வளவு சஃபரிங் கம்மியா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, செல்ஃப் டவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பத்தியே உங்களுக்கு ஒரு தாளாத தைரியம் இருக்கும். தன்னை பற்றியே தனக்கு இருக்கிற ஒரு தைரியம் தான் ஆனந்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தன்னை பற்றியே தனக்கு இருக்கிற தைரியம் அதுதான் ஆனந்தம். நீங்க அந்த உங்க மேல உங்க தைரியத்தை உருவாக்கிக்கோங்க. அது சாத்தியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷ உடம்பெடுத்து நான் என்னென்ன குணங்களை எனக்கு உருவாக்கிக்கணும் அது எல்லாருக்குமே சாத்தியம். அதை சொல்றதுக்காக தான் மனுஷ உடம்பெடுத்து விளையாடிட்டு இருக்கேன். கட்டாயமா சாத்தியம். அது எந்த இடத்துல செல்ஃப் டவுட் உங்களுக்கு ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. யூசுவலா நீங்க அந்த லிஸ்ட் எல்லாம் எழுதிருப்பீங்களே நடந்த நிகழ்ச்சிங்க, 2வது நிகழ்ச்சியில அந்த செல்ஃப் டவுட் ஆரம்பிக்கும். அதாவது தன் மீதே தனக்கே நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையை தள்ளுதல். உங்க வாழ்க்கையை நீங்க உங்களுக்காக வாழறதா நினைச்சு வாழறீங்க, ஆனா நீங்களே உங்களை பார்த்து செல்ஃப் டவுட் பட்டுட்டு இருக்கீங்க. பல நேரத்துல நாம யாருக்காக தியாகம் பண்றோமோ அவங்களே என்ன பண்றாங்க,
நம்முடைய வாழ்க்கையோட பாகமா இல்லாம போறாங்க. தன் மீதே தனக்கு நம்பிக்கை இல்லாததனால் ஏற்படுகின்ற அழிவுகள். உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. நமக்கு நம்ம மேலேயே இருக்கிற செல்ஃப் டவுட்டால நம்ம செய்ய வேண்டிய வேலையே நாம என்ன பண்றோம், சீரழிச்சிட்டு இருக்கோம். இப்ப செல்ஃப் டவுட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். செல்ஃப் டவுட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். தன்னைத்தானே சந்தேகிக்கின்ற மனிதர்கள் தன்னையும் தன்னை சுற்றியும் துக்கத்தை மட்டுமே உருவாக்குவார்கள். தன் மீதே தைரியம் இருக்கின்றவன் ஆனந்தத்தோடு இருப்பான். தன் மீது தனக்கு இருக்கிற தைரியம் தான் ஆனந்தம். சொல்லுங்க, வேற என்ன சொல்ல வரீங்க? அது ரீசெண்டா நடந்த ஒரு முரண்பாடான நிகழ்ச்சியை கண்டுபிடிங்க. அதை வாழ ஆரம்பிச்சீங்கனாலே போதும், பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். மறதிங்கிறது வேற ஒண்ணும் இல்லையா, பலு தாங்காம, மனோ துக்கம் தாங்காம தூக்கி குப்பையில போட்டுறது. புரியுது என்ன சொல்றேன்னு? அதுதான். இதை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அதெல்லாம் நினைவுக்கு வர ஆரம்பிச்சு. மக்களுக்கு அறிவை தந்து புத்திசாலித்தனத்தை தந்து